ஆனால் இது என்ன வேலை சொல்லிட்டு இருக்கீங்க? 27 சொல்றீங்க. என்ன வேலை கொடுக்கலாம்? ஒரு 1000 ரூபா கம்மி பண்ணி 26 ரூபானா கொடுத்தலாம். கிட்ட நல்ல தெளிவு. ஆனால் பல்லுண்ணே பல்லு 6 பல்லு 6 பல்லு. என்ன லட்சணம்னா இது? எப்படின்னா பல்லு 6 பல்லு எத்தனை வருஷம் வளர்த்துக்கலாம்? வெள்ளாடு வந்து பல்லு தேர வரைக்கும் உறுதியாக வளர்த்துக்கலாம். சரிங்கண்ணே. இன்னைக்கு சந்தை நிலவரம் என்ன விலை வரைக்கும் கேட்குறாங்க இந்த கடாயை? 24 ரூபா வரைக்கும் கேள்வி. நல்ல விலைலாம் கரெக்டான காக்கடாயானே? காக்கடாய் தான். இது என்ன கலர்னு சொல்லுவீங்க? பிள்ளைப்போர் தானே? செவலப்போர். சரிங்கண்ணே. இது எப்படின்னா மேய்ச்சல வளர்த்ததா கையேறையிலேருந்து வளர்ந்ததா? ஆட்டோட கடந்ததான். அப்படின்னா ஆட்டுக்காகணும்னே. சரிங்க சரிங்க சூப்பர். அதாவது தெளிவாக இருக்கு. ஃபைனல் ரேட் என்ன ரேட்னா கொடுக்கலாம்? என்ன விலைன்னா கொடுக்கலாம் நீங்க? சரிங்கண்ணே. உங்க நம்பர் கொடுக்க வாய்ப்பு உண்டா? சொல்லுங்கண்ணே. 77 சரிங்கண்ணே. ஆனால் நம்ம ஊர் பெருங்குளம். ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கள்னு சொல்லி யாரும் வந்து கேட்டாங்கன்னா கொஞ்சம் ரேட்டு பார்த்து அனுசரிச்சு கொடுங்க என்னண்ணே. சரிங்க ரொம்ப நன்றிங்கண்ணே. குறைச்சி வாங்கியிருக்கிய? சரிங்க. ஆடு சனம் உண்டானே? இப்போ என்ன விலைக்குன்னு முடிஞ்சதுக்கு? 14,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கா. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல்லு ஆட்டுக்கு பல் சேர்ந்த ஆடு தான். இன்னும் எத்தனை வருஷம் வளர்த்துக்கிடுவீங்க? 4 வருஷம் உறுதியாக வளர்த்துக்கலாம். எந்த ஊர்னா நமக்கு? மேய்ச்சல் வளர்ப்பீங்களா கையேற வச்சு வளர்ப்பீங்களா? கையேற வச்சு தான் வளர்ப்பீங்க. ஆடு நல்ல தெளிவாக இருக்கு. இப்போ இதே மாதிரி எத்தனை ஆடு வளர்க்குறீங்க? சரிங்கண்ணே. வீட்டில் வேற ஆடு எதுவும் இருக்கா? சரிங்கண்ணே. தடுப்பூசி எதுவும் போடணுமாண்ணே இதுக்கு? உங்கள் அனுபவத்தில் சொல்லுங்க. சரிங்கண்ணே. வேற எதுவும் கிடையாது. சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்கண்ணே. சரி இன்னைக்கு சந்தை நிலவரம்னு பார்த்தா எப்படின்னு இருக்கு இந்த ஆட்டுக்கு? சந்தை நல்லா சூடாக தான் இருக்கு. சரி இது 2 கிடா குட்டியா பொட்டை குட்டியா? 2மே கிடா குட்டி தானா? ஒரு குட்டி என்ன வேலை வந்துச்சு? சரிங்க. 7,800க்கு வாங்கியிருக்கீங்க. 4,000 கரையை நெருக்கி வந்துட்டேன். 4,000 கரையை நெருக்கி வந்துட்டேன். இன்னும் எத்தனை மாதம் வளர்த்தா இதில் லாபம்னு உண்டுனே? வீட்டுக்கு கோயிலுக்கு. எவ்வளோ நாள் வளர்ப்பீங்க? 1 வருஷம் 1.5 வருஷம் உறுதியாக வளர்க்குற உண்டு. இது கொண்டு போனோன்னு தடுப்பூசி பூஜை வந்து எதுவும் போடுவீங்களா? எல்லாம் மேய்ச்சல் முறையாக கையேறையானே? வீட்டிலையும் கட்டி போட்டு வளர்ப்பீங்க. சரிங்க சரிங்க. சந்தை நிலவரம் பின்ன இருக்கு? ரேட் அதிகம் தான். சரிங்க ரொம்ப நன்றிங்கண்ணே. குட்டியோட இருக்கா? 2 என்ன குட்டிண்ணே? 2மே பொட்டை குட்டி தான். என்ன விலை சொன்னாங்க? எவ்வளோ குறைச்சி வாங்கியிருக்கீங்க? சரிங்க. 21 சொன்னதை 18ன்னு வாங்கியாச்சு. ஆனால் பல்லுண்ணே? பல் நல்லா இருக்கு. இன்னும் எத்தனை வருஷம் வளர்த்துக்கலாம் நம்ம? 4-5 வருஷம் உறுதியாக வளர்த்துக்கலாம். குட்டி 2மே பொட்டை குட்டி தான். எதுவும் தடுப்பூசி எதுவும் போட வேண்டியதுக்குமாண்ணே? போய் தான் பார்க்கணும். நமக்கு எந்த ஊர்ண்ணே? சரிண்ணே. ஆனால் அதாவது இந்த 2 குட்டி ஆடை தேர்வு செஞ்ச காரணம்? இப்போ சில பேர் சென்னை ஆடு வாங்குவாங்க, கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும் அப்படிம்பாங்க. நீங்கள் ஆடும் குட்டியுமே வாங்கிட்டு எப்படின்னு வளர்க்குறதுக்கு தான். இது லாபம் தரும் என்னண்ணே? எப்படி மேய்ச்சலில் வளர்க்கலாம்னு பார்க்குறீங்களா கையேற வச்சு வளர்க்கலாம்னு பார்க்குறீங்களா? வீட்டிலே வச்சு வளர்க்கலாம்னு பார்க்குறீங்க. சரிங்கண்ணே. அதாவது தடுப்பூசி போடணுமா என்னன்னு பார்த்து தான் போட வேண்டியிருக்கும். இது கொஞ்சம் கழிச்சல் மாதிரி இருக்கு எப்படின்னு? சரியாயிடும். சரிங்க சரிங்கண்ணா. ஆனால் அதாவது இந்த குட்டி கொண்டு போனோன்னே இந்த தடுப்பூசி போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர். சிலவு பூச்சி மருந்து கொடுத்தா போதுங்க. நீங்கள் என்ன பண்ண போறீங்க? பூச்சி மருந்து கொடுத்தாலே போதும் உங்கள் அனுபவத்தில் என்னண்ணே? சரிங்க ரொம்ப நன்றிங்கண்ணே. மேய்ச்சலா கையறையா? கையறை தான். பிள்ளையானா அது ஆடு? இப்போ ஆடு இது சென இருக்கும் போலயே கிடா விரட்டி இருக்கும். ஆனால் இது சென உண்டா? இது சென உறுதி சென. அந்த இதுன்னு இப்போதான் கிடா விரட்டி இருக்கும். என்ன விலை சொல்றீங்கண்ணே? 3ஐயும் சேர்த்து 35 சொல்றீங்க. என்ன வேலை கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? 35 தான். அதாவது சொன்ன ரேட் தான் கொடுக்கணும். 3மே பெருசு தான். சரிங்கண்ணே. இது 4 பிள்ளை 2 பிள்ளை குறால் தான். சரிங்கண்ணே. ஆனால் இந்த இதுண்ணே இந்த கரும்போர் கிடா 2 ஜோடியா? சரிங்கண்ணே. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சந்தை நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படின்னு அதுக்கு பக்ரீத் முடிஞ்சு சந்தை சுமாராக தான் இருக்கு. விற்பனை கம்மியாக இருக்குங்கிறீங்களா? சரிங்கண்ணா. ஆனால் இந்த மாதிரி கிடா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இது உயிர் எடை என்ன இடம்னா வரும்? 27 கிலோ வரும். 27 கிலோன்னா இப்போ நம்ம என்ன மதிப்பில் கொடுக்க போகிறோம்? நாங்கள் இட மதிப்பு பார்த்தோன்னா கிலோ கிட விளையாடு கிலோ 500 கொடுப்போம். கிலோ 500 ரூபா. சரிங்கண்ணே. கண்மதிப்பு பார்த்தா ஜோடி 28. ஜோடி 24. கண்மதிப்பு தான் அப்படின்னா லாபம். சரிங்கண்ணே. ஆனால் அதாவது உங்கள் நம்பர் கொடுக்க வாய்ப்பு உண்டா? இந்த ஆடு எதுவும் தேவைப்பட்டுன்னா சொல்லுங்கண்ணே. சரிங்கண்ணே. சரிங்கண்ணே. 26 சரிங்க. ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கள்லாம் கொஞ்சம் ரேட்டு பார்த்து அனுசரிச்சு கொடுங்கண்ணே. சரிங்க சரிங்கண்ணே. சொன்னாங்க எவ்வளோ குறைச்சி வாங்கியிருக்கு? சரி 13 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. எப்போ என்ன அம்சம் வாங்கியிருக்கு?
இந்த கலருக்காக இந்த நெட்டு உயரத்துக்காக எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க நீங்கள்? எங்கண்ணே? விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை. திருநெல்வேலி மாவட்டம் அருப்புக்கோட்டையிலேருந்து வந்திருக்கீங்களா? விருதுநகர் மாவட்டத்துலேருந்து. சரிங்க, ஒன்று தான் வாங்கியிருக்கீங்களா? காக்கடாய்க்காக வாங்கிக்க. இது எப்போ ஆடு வரட்டும்? ஆடு எப்போ வரட்டும்? என்ன எப்படி போனால் ஒரு 6 மாதம். 6 மாதம் ஆகும். இன்னும் என்ன நம்ம இந்த கிடாய்க்கு காக்கடாய்க்கு தீவனம் வைக்கணும்? நம்ம டவுனு புண்ணாக்கு பருத்தி விதைக்கலாம். சரிங்க. மேய்ச்சல் விடுவீங்களா கையற தானா? ஃபுல்லாகவே மேய்ச்சல் தான். இந்த கிடாய்க்கு மேய்ச்சல் உண்டு. இப்போ எத்தனை ஆடு வளர்க்க இந்த மாதிரி? நாங்கள் 10-20 10-20 ஆடு வளர்க்க விருதுநகர்லேருந்து புதியமுத்தூர் சந்தைக்கு வந்திருக்கீங்க. எப்படிண்ணே சந்தையை கண்டுபிடிச்சு வந்தீங்க? நம்ம இந்த ரோட்டில் நான் லோடு மீன் வளர்க்குறல. சரிண்ணே. நான் அருப்போட லோடு மீன் வளர்க்குறேன். சரிங்க. நான் சந்தையில் கேட்டு வந்தது. நம்ம அப்படியே கேட்டு வந்துட்டீங்க. சரி, நம்ம இந்த ரோட்டு இப்போ நடந்து வரலாம். அதானே. பார்த்து வந்துட்டீங்க. என்னண்ணே நல்ல கடாயம் அமைஞ்சதுக்கு. சரிங்கண்ணே, சூப்பர், ரொம்ப நன்றி. ரேட்டு தான் அமையல. ரேட்டு கூடவா? நான் 11 ரூபாய் கேட்டேன். 13 ரூபாய். 13 ரூபாய்க்கு முடிஞ்சுக்கு. 2000 கூட தான். சரிங்கண்ணா, ரொம்ப நன்றி. தாத்தா என்ன விலைக்கு வாங்கியிருக்கு இந்த ஆடை? 17,000 ரூபா. எவ்வளோ சொன்னாங்க, எவ்வளோ குறைச்சிய? அது 20 ரூபா சொன்னாங்க. சரிங்க. ஆடு செனை உண்டா? ஆடு செனை ஆடு தான். நிறைய செனை போல. சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? நல்லதா. உங்களுக்கு எந்த ஊர் பட்டி? பசுவந்தனை. மேய்ச்சல் முறையில் வளர்ப்பீங்களா கையற வச்சு வளர்ப்பீங்களா? கையற வச்சு தான் வளர்க்கணும். ஆடு நல்ல செனை, நல்ல தெளிவாக இருக்கு. சந்தைக்கு வந்தாலே ஒரு ஸ்டாரான ஆடா இருக்கும் போல. சூப்பர். இந்த பெரிய கடை என்ன விலைண்ணே? 27. இதுன்னு 17. ஆனால் கோயிலுக்கா வளர்ப்புக்கா எப்படி? கோயிலுக்கு. இது என்ன மதிப்புனா வரும்னு சொல்லியிருக்காங்க? 30 கிலோ சொல்லியிருக்காங்க. இந்த இதுன்னு இது 20 கிலோ. ஆனால் இது காய் அடித்தது, இது காய் அடிக்காததா? சரிங்க. இன்னைக்கு நிலவரம்னு பார்த்தா எப்படி இருக்கு சந்தை நிலவரம்? இன்னைக்கு நிலவரம் நல்லா இருக்கு. நமக்கு எந்த ஊர்னு? திருச்செந்தூர்லேருந்து வந்திருக்கீங்களா? 2 தான் வாங்கியிருக்கீங்களா? 2 தான் வாங்கியிருக்கீங்க. கோயிலுக்கு 2. சரிங்க. இப்போ அதாவது உடனே கோயிலுக்கு கொண்டு போறீங்களா, வளர்த்து கோயிலுக்கு கொண்டு போறீங்களா? ஒரு வாரம் கழிச்சு. சரிங்க, சூப்பர்ண்ணே. இன்னைக்கு இதுக்கு அதுக்கு ஒரு வாரம் தான் அதுக்கு, இதுக்கு 1 மாசம் கிட்ட இருக்குது. சரிங்க அக்கா, 2 நாள் தான் அதுக்கு. சரிங்க அக்கா, சந்தை நிலவரம்னு பார்த்தா எப்படி இருக்கு? சந்தை நிலவரம் அது கூட ரேட்டா குறைவான ரேட்டா? பரவாயில்ல, ரேட்டு பரவாயில்ல. சரிங்க, ரொம்ப நன்றிங்க அக்கா. இருக்கீங்களா? என்ன விலைன்னு சொன்னாங்க, எவ்வளோ குறைச்சி வாங்கியிருக்கீங்க? எவ்வளோ முதல் சொன்னாங்க? 2 கிடா குட்டியா பொட்டை குட்டியா? 2 கிடா குட்டி தான். இன்னும் எத்தனை மாதம் வளர்த்தா லாபம் நமக்கு இருக்குண்ணே? இன்னும் எத்தனை மாதம் வளர்த்தா இந்த குட்டிகளே லாபம் நமக்கு உண்டு? 3 மாதம் வளர்க்கணும். 3 மாதம் வளர்த்தா தான் கிடா குட்டி ஆகும். நானே தடுப்பூசி பூச்சி கொஞ்சம் போட வேண்டியது உண்டா? இப்போதைக்கு போட வேண்டாம். சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? பரவாயில்லாம இருக்கு. சரிங்க, ரொம்ப நன்றிங்கண்ணே. என்ன இருக்கு சந்தை நல்லா இருக்கு. என்ன விலை கேட்டீங்க, என்ன விலை கொடுத்துருக்காங்க? சரிங்க. 7 ரூபா கணக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 கிடாவா பொட்டையானே? சரிங்க, ரொம்ப நன்றி. இது 2 கிடா குட்டியா பொட்டை குட்டியா? 2மே கிடா குட்டி தானா? ஒரு குட்டி என்ன விலை வந்துச்சு? சரிங்க. 7,800க்கு வாங்கியிருக்கீங்க. 4,000 கரையை நெருக்கி வந்துட்டேன். 4,000 கரையை நெருக்கி வந்துட்டேன். இனி எத்தனை மாதம் வளர்த்தா இதில் லாபம்னு உண்டுன்னு? வீட்டுக்கு கோயிலுக்கு. எவ்வளோ நாள் வளர்ப்பீங்க? 1 வருஷம் 1.5 வருஷம் உறுதியாக வளர்க்குற உண்டு. இது கொண்டு போனோன்னு தடுப்பூசி பூஜை வந்து எதுவும் போடுவீங்களா? எல்லாம் மேய்ச்சல் முறையா கையறையானே? வீட்டிலையும் கட்டி போட்டு வளர்ப்பீங்க. சரிங்க. சந்தை நிலவரம் பின்ன இருக்கு. ரேட் அதிகம் தான். சரிங்க, ரொம்ப நன்றிங்கண்ணே. காய் அடிச்சா தானே? காய் அடிச்சக்கடா. எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்கண்ணே? வடக்கு செலுக்கம்பட்டி. என்ன விலை சொல்லலாம்னு நினைச்சிக்கிறீங்க? 15 ரூபா. என்ன வேலை கொடுக்கலாம்? 15 தான் கொடுக்க முடியும். என்ன மதிப்புன்னு வரும் இது பார்த்தீங்கன்னா கணக்கு பார்த்தோம்னா? 17 ரூபா வரும். 17 ரூபா இல்லை, கறி மதிப்பு சொல்கிறேன். 1000 ரூபா கிலோ. சரிங்கண்ணே, ரொம்ப நன்றி. அதாவது எத்தனை குட்டி இந்த மாதிரி வளர்க்குறீங்க நீங்கள்? இப்போ 2 குட்டி வளர்க்குறோம். 2 குட்டி வளர்க்குறீங்க. சரிங்கண்ணே. கிடா குட்டி என்ன விலை சொன்னாங்க, எவ்வளோ குறைச்சிங்கண்ணே? 10 ரூபா சொன்னாங்க. 2 சேர்த்து 7 ரூபாய் கேட்டோம். சரிங்க. 7 ரூபாய் கொடுத்துட்டாங்களா? அது 10,000 ரூபாய்க்கு 3,000 ரூபா கம்மி பண்ணியிருக்கீங்க. 200 ரூபா கம்மி. சரிங்க. இது என்ன தடுப்பூசி எதுவும் போடணுமா அந்த குட்டிக்கு? தடுப்பூசி கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். சரிங்கண்ணா. அதாவது ஒன்று பெருசு ஒன்று சின்னது என்னண்ணே? சரிங்க. இப்போ நீங்கள் எத்தனை மாதம் வளர்ப்பீங்க கொண்டு போய்? இது ஒரு 6 மாதம் வளர்க்கணும். இந்த குட்டியை இது 4 மாதம் வளர்க்கணும். அது 6 மாதம் வளர்க்கணும். அதுக்கு எதுவும் பால் எதுவும் கொடுக்க வேண்டியதுக்கா? காலைல ஒரு நாள் பால் கொடுத்து தான் ஆகணும். சரிங்க, ரொம்ப நன்றிங்கண்ணே. இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சரிங்கண்ணே.
இந்த ஆடு ஆடு சரியான ஆடு சரிங்க. வயசு அதுன்னு பார்த்தீங்கன்னா பண்ணைக்கு வந்து பண்ணைக்கு வந்து வயசான ஆடு தான் குட்டி வளர்க்க நல்லா இருக்கும். சரிங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து பண்ணையில இருப்பியே அது கொலை வெட்ட போயிருவீங்க அங்கங்கன்னு போயிருவீங்க. சரிங்க. குட்டியை பார்க்க முடியாது. இந்த மாதிரி வயசான ஆடு தான் குட்டியை நல்லா பார்க்கும். குட்டியை நல்லா தெளிவாக பார்த்துக்கிடும். தெளிவாக பார்த்துக்கிடும். இது பல்லுண்ணே பல் சேர்ந்துட்டேன். பல் சேர்ந்துட்டு. நம்ம வச்சுக்கலாம் நல்லா. இன்னும் எத்தனை வருஷம் வச்சுக்கலாம்ண்ணே? நல்ல மடுகட்டு இருக்கு. மடுகட்டு இருக்கு. 2 குட்டி ஆடு. சரிங்கண்ணே. இப்போ 2 குட்டியோட இருக்கா? ஆமா 2 குட்டியோட இருக்கு. குட்டி உள்ள கிடக்கும். சரிங்கண்ணே. இப்போ வந்து நீங்க வந்து பாக்குற கவனிப்புக்கு 3 குட்டி போடும். ஏன்னா 3 குட்டி போட்டாடுவாங்க. சரிங்க. காட்டில் அலையதுனால இது வந்து இப்போ 2 குட்டி போட்டுருக்கு. சரிங்க. பண்ணையில வச்சு நல்லா நிழல்ல வச்சு நல்லா பாத்தீங்கன்னா 3 குட்டி 3 குட்டி உறுதியா போடும். பண்ணைக்கு ஏத்த ஆடு. பண்ணைக்கு ஏத்தாடி. இப்போ குட்டி 2 கிடா குட்டியா போட்ட குட்டியானே? 2 கிடா குட்டி. 2மே கிடா குட்டி தான். சரி, கிடா குட்டியா லாபம் தானே? ஆமா. சரிங்க. பண்ணைக்கு வந்து எதுனாலும் லாபம் தானே. எது எந்த ஆடு வளர்த்தாலும் சரி, கிடா குட்டினாலும் சரி, பொட்டை குட்டினாலும் சரி. ஆமா ஆமா. சரிங்கண்ணே. நிறமும் நல்லா இருக்கு. நிறமும் நல்லா இருக்கு. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்கண்ணே, சூப்பர். வாங்கியிருக்கீங்க எவ்வளோ சொன்னாங்க ஃபர்ஸ்ட்? 6500 சொன்னது 5000 வாங்கியிருக்கே. பரவாயில்ல, நல்லா தான் வாங்கியிருக்கே. எந்த ஊர்னு நமக்கு? கீழே தட்டாப்புறம். எத்தனை குட்டி இந்த மாதிரி வளர்க்குறீங்க? 10-20 காணும் வளர்க்கும். ஏன்னா இதை கொண்டு போகணும்னா ஃபர்ஸ்ட் எதுவும் தடுப்பூசி பூச்சி மருந்து எதுவும் கொடுக்கணுமா, இல்லை டேரக்டா மேய்ச்சல் தானா? ஆடு கூட போட்டு அப்படியே மேட்ச் தாண்டி தான். ஆனால் சொல்லுங்க, இந்த மாதிரி குட்டி இன்னும் பருவத்துக்கு வரணும்னா எவ்வளோ நாள் ஆகும்? 3 மாசத்துல பருவத்துக்கு வந்துடும். அதாவது இப்போ ஒரு 5500 வாங்கியிருக்கீங்களா? நீங்க எப்படி சந்தை நிலவரம் எப்படி கூடவா குறைவா? ரேட்டு ரொம்ப கூடிடுச்சு. சரிங்கண்ணே. அதாவது இப்போ ஒரு விவசாயி வந்து ஆடு வளர்க்கணும், எத்தனை ஆடு வளர்த்தா லாபம் கிடைக்கும்? 20 ஆடு வளர்த்தா போதும்னா நல்ல லாபம் கிடைக்கும். சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்கண்ணே. ஒரு பெரிய ஆடு வாங்கியிருக்கீங்க. இந்த ஆடு என்ன விலைண்ணே? அந்த பெரிய ஆடு 14500 சென உண்டா? இதுண்ணே? இது 7500. இது சென உண்டானே? சென கிடையாது. ஆனா அதாவது சொல்லுங்க, அது பல்லுண்ணே பெரிய ஆட்டுக்கு? 6 பல்லு. நல்ல ஸ்பெஷலான ஆடாக பெருவிட்டு என்னண்ணே. ஆனா என்ன விலை சொன்னாங்க, எவ்வளவு குறைச்சிண்ணே இன்னைக்கு? 16 ரூபா சொன்னாங்க. சரிங்க. 1500 குறைச்சி வாங்கியாச்சு. மேய்ச்சல் முறையா கையேற வச்சு வளர்ப்பீங்களா? மேய்ச்சல் வளர்ப்பீங்களா கையேற வச்சு வளர்ப்பீங்களா? இல்ல மேய்ச்சல் தான். நீங்க சந்தை நிலவரம்னு பார்த்தா எப்படி இருக்கு? சந்தை நிலவரம்னு பார்த்தா எப்படி இருக்கு? ஆட்டுக்கு சூடா தான் இருக்கு. எத்தனை ஆடு இந்த மாதிரி வளர்க்குறது உண்டு? 6 ஆடு வளர்க்குறது உண்டு. தடுப்பூசி எதுவும் போடுவீங்களா கொண்டு போனோன்னு? போடணும். சரிங்கண்ணே, ரொம்ப நன்றிங்கண்ணே.